மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள்களில் நம்ம பார்க்குற இந்த நற்செய்தி பகுதிகளெல்லாம் ஒரே கோர்வையாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாகவே இருக்கிறது. எல்லாம் இயேசுடைய உடலையும் இரத்தத்தையும் பற்றி பேசுவதாக, இந்த விண்ணக உணவு நமக்கு வாழ்வளிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்பதை எடுத்து இந்த இறை வார்த்தைகள் நமக்கு உணவாகவே கொடுக்கிறது. மானிட மகனின் சதையும் இரத்தமும் நமக்கு உணவாகுதல், நற்கருணை வடிவில் அதை உயிர் தரும் உணவாக நாம் உட்கொள்கிறோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவு மிக மிக முக்கியம் இல்லையா? ஒரு வேளை சாப்பிடனா கூட அப்படியே ஒரு மாதிரி முகம் வாடி உடல் சுருங்கி ஒரு மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்போ இந்த உணவு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அன்றாட உணவுகள் நாம் உண்கிற பொழுது அது புரதச்சத்தாகவும் உயிர் சத்தாகவும் மாறி நம்முடைய உடலினுடைய ஒரு அங்கமாகவே மாறிவிடுகிறது இல்லையா? அதனால தான் நாம் குழந்தை பருவத்திலிருந்து விடலை பருவத்திற்கும், விடலை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும், இளமை பருவத்திலிருந்து முதுமை பருவத்திற்கும் வளர்ந்து வருகிறோம். இந்த வளர்ச்சிக்கு நாம் உண்கிற உணவும் மிக அடிப்படையான காரணம். சரி, அன்றாட உணவு ஒன்றுனால அது புரதச்சத்தா உயிர் சத்தா மாறி நமக்கு உடலுடைய ஒரு அங்கமாக மாறிடுது. அதை நமக்கு கூட பார்க்க முடியுது, உணர முடியுது. நற்கருணையை உண்கிறோமே, இந்த நற்கருணை நம்முடைய உடலின் அங்கமாக மாறுகிறதா? இந்த கேள்விக்கு புனித அகுஸ்தினார் இப்படியாக கூறுகிறார்: நீ மற்ற உணவுகளை உண்ணும்போது அதை உன் உடலின் ஒரு அங்கமாக மாற்றுகிறாய், ஆனால் நற்கருணை உண்ணும்போது அதை உன் உடலின் அங்கமாக நீ மாற்றுவது கிடையாது. மாறாக உன்னை என்னுடைய உடலின் ஒரு அங்கமாக மாற்றுகிறேன் என்று இயேசுவே கூறுவதாக அகுஸ்தினார் எழுதுகிறார். நற்கருணை உண்கிற நாம் இயேசுடைய உடலாக உருவாக மாறுகிறோம். இயேசுவும் இதை தான் இப்படி சொல்கிறார்: என் சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். இன்னைக்கு நீங்கள் நான் நற்கருணையை உண்கிற அந்த நிலைப்பாடில் நாம் இயேசுவாக மாறிக்கொண்டிருக்கிறோமா? என்னுடைய உடலும் உள்ளமும் என்னுடைய ஆன்மாவும் என்னுடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் நான் முழுவதுமாக இந்த இயேசுவாக வளர்ந்திருக்கிறேனா? சொல்லுங்க. அன்றாட உணவு உண்கிற எல்லாருக்குமே நிறைவான முழுமையான வளர்ச்சி கிடைக்கிறது இல்லை இல்லையா? அந்த வளர்ச்சி என்பது குறைவாக இருக்கலாம், அல்லது உடல் சார்ந்த ஒரு சில நோய்களால், குறைபாடுகளால் அந்த வளர்ச்சி முழுமை இல்லாமல் போயிடலாம் இல்லையா? இன்னைக்கு நற்கருணையை உட்கொள்கிற நாமும் கூட இந்த மனித இனத்திற்கே அல்லது நம்முடைய மனித வலுக்குறைவுக்கே உண்டான ஒரு சில கேடுற்ற செயல்களால், தீமை நிறைந்த செயல்களால் முழுமையாக இயேசுவாக வளர முடியாமல் போகலாம் இல்லையா? இன்னைக்கு நாம் முழுவதுமாக இயேசுவாக உடலோடு, இயேசுடைய உடலாக உருவாக மாறணும்னு சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற கேடுகளை குறைகளை அகற்ற வேண்டிய சூழலை நாம் வந்து நிற்கிறோம். அதுக்கு தான் சொல்கிறார், நீ மருத்துவரெல்லாம் போய் பார்க்க வேண்டாயா, நீ குறை இருக்குது, கேடு இருக்குது, தீமை இருக்குன்னு சொல்லி அதுக்கான சூழல்களை எல்லாம் வந்து போய் எங்கே போய் நீக்கணும்லாம் தவிக்க வேண்டாயா. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நானே உணவாக வந்திருக்கிறேன், இதோ நானே உடலும் சதையும், என்னுடைய உடலையும் சதையும் உனக்கு நான் இரத்தத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ சாப்பிடு. நீ இதை சாப்பிட்டாலே உன் இருக்கிற தீமை குறை எல்லாம் அழிஞ்சு போயிடும், நீ முழுமையாக இன்னொரு இயேசுவாக உருமாற முடியும் சொல்கிறார். இந்த நற்கருணையை உட்கொள்கிறால அந்த கடவுளுடைய அருள், அவர் தருகிற ஆற்றல், அவர் கொடுக்கிற நிலைவாழ்வை நாம் பரிசாக பெற முடியும் சொன்னால் ஏன் இன்னும் கேடையும் தீமையையும் குறையையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? அதை விட்டுட்டு
இயேசுவின் வழியில் இன்னொரு இயேசுவாக, ஒரு முழு நற்கருணையாக, பிறருக்கு வாழ்வு கொடுக்கிறவராக, பிறரில் மகிழ்ச்சியை காண்கிறவராக நாமும் உருமாறிட இந்த இயேசுவின் உடலில் இரத்தத்தில் நாமும் ஒன்றாய் கலப்போம். இறை ஆசீர் நம் வழியாய் பிறருக்கும் பரவட்டும். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.